இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி தொக்கு. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 3, பூண்டு 3 பல், பச்சை மிளகாய், மசாலா பொருள் ரெட் சில்லி, கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்தது பூண்டு, நல்லா ஃப்ரை ஆகணும். பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா ஓரளவு கால்வாக வெந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்மளோட மசாலா பொருள்லாம் வெங்காயத்துலேயே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு அந்த டிஷ்ஷோட கலர் நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு அது ஒரு பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ தக்காளி நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த வெங்காயம் மசாலாவோட நல்லா வதங்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி நம்மளோட தக்காளி பியூரிக்கு மேலே ஆயில் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி திக்கான கிரேவியாக கிடைக்கும். நம்மளுக்கு இது தோசைக்கும் நீங்கள் சப்பாத்திக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இட்லிக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிங்க. கொஞ்சம் தண்ணி பதமாக நீங்கள் எடுத்து இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
இன்றைக்கி நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஷ்ஷை நம்ம உங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட தக்காளி தொக்கு நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.